மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இது விற்பனை ரகசியங்கள் பகுதி 17. இந்த பகுதிய ஒரு கதையோட துவக்குறேன். நல்லா உன்னிப்பா கவனிங்க. 5 பிரதர்ஸ் ஒரு காட்டு வழியா போறாங்க. போறப்ப அவங்களுக்கு கடுமையான தாகம் எடுக்குது. சரி, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி 5 பேரும் பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கம் போறாங்க. அதுல கடைசி தம்பி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு குளத்த வந்து பார்க்குறான். தண்ணி நெறைய இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அந்த குளம். ஒரு செகண்ட் அவனுக்கு இருக்கிற தாகத்த மறந்து கூட அந்த குளத்தோட அழக வந்து ரசிச்சு பார்க்குறான். உடனே அடுத்த செகண்ட் தாகம் எடுக்கிறது. உடனே தண்ணிய குடிக்கலான்னு போறான். போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துல இருந்து ஒரு உருவம் வருது. "நில்லு. நீ வேண்டிய அளவு தண்ணி குடிக்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டா, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நீ பதில் சொல்லணும். அப்படி நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல தவறுனேன்னா, இந்த நீர் வந்து விஷமா மாறிரும். நான் சொல்றத மீறி நீ குடிச்ச அப்படின்னா செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த உருவம் சொல்லுது. இவன் நமக்கு இருக்கிற தாகத்துக்கு கேள்வியாவது, பதிலாவதுன்னு அதெல்லாம் காதுல வாங்காம எடுத்து முதல்ல தண்ணிய குடிச்சிட்டு அப்புறம் எதுவுமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா தண்ணி அள்ளி குடிக்கிறான். அந்த உருவம் சொன்னது மாரியே கேள்விக்கு பதில் சொல்லாம தண்ணிய குடிச்சதுனால, அந்த தண்ணி வந்து விஷமாயிருது. அந்த தம்பி வந்து இறந்துடுறான். அடுத்த தம்பியும் வந்து அந்த இன்னொரு தம்பியும் அந்த வழியா வந்துடுறான். வந்து அவனும் அந்த குளத்த பார்க்குறான். அழக ரசிக்கிறான். தண்ணி குடிக்கும்போது அதே மாரி உருவம் வருது. இதே மாரி சொல்லுது. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நீ முதல்ல பதில் சொல்லு. பதில் சொன்னா நீ எவ்வளவு நாளும் தண்ணி குடிக்கலாம். கேள்விக்கு பதில் சொல்லாம தண்ணி குடிச்சேன்னா, அது விஷமா மாறிரும். நீயும் அத மாரி செத்துருவேன்னு சொல்லுது. இவனும் அந்த தாகத்த முதல்ல தணிச்சுட்டு, அப்புறம் உன் கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அள்ளி குடிக்கிறான். அவனும் இறந்துடுறான். இதே மாரி 4 தம்பிகளும் அங்க வந்து குடிச்சிட்டு, தண்ணிய குடிச்சிட்டு, கேள்விக்கு பதில் சொல்லாம இறந்துடுறாங்க. கடைசியா அந்த வழியா அண்ணன் வாரான். வந்து பார்க்குறான் 4 தம்பிகளும் இறந்து கிடக்குறாங்க. குளம் நெறைய தண்ணி இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவனுக்கு புரியல. சரி, இருந்தாலும் முதல்ல நம்ம தண்ணிய குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணிய குடிக்க குனியிறான். அந்த உருவம் வருது. சொல்லுது, இந்த மாரி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொன்னா, நீ எவ்வளவு நாளும் குடிக்கலாம். அத மீறி குடிச்சேன்னா, உன் தம்பிகளுக்கு ஏற்பட்ட கதி தான் உனக்கு ஏற்படும். அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. சரி, உன் கேள்விய கேளு அப்படின்னு அண்ணங்காரன் சொல்றான். அது கேள்விய கேட்குது. என்ன கேள்வினா, பல்வேறு கேள்விய கேட்குது. இவன் ஒவ்வொரு கேள்விக்கும் சிறப்பான பதில சொல்லிட்டே வாரான். கடைசியா ஒரு கேள்விய கேட்குது. என்ன கேள்வி அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆனா, அதை ஏற்றுக்கொண்டு யாரும் அதுக்கு தயாராவதில்லை. அந்த உண்மை என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குது. வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனா, அதுக்கு யாருமே ஒத்துக்க தயாரா இல்லை. அந்த உண்மை எது? ஏற்றுக்கொண்டு அதற்காக ஒத்துக்கொள்ள தயாரா இல்லை. அந்த விஷயம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த கதைய சொல்லிட்டு உங்க ப்ராஸ்பெக்ட்ட நேரம் இருக்கும்போது இந்த கதையோட துவங்குங்க. இந்த கேள்வியோட முடிங்க. இந்த கேள்விக்கு இமிடியேட்டா பதில நீங்க சொல்லிறாதீங்க. ஒரு செகண்ட் இந்த கேள்விக்கு அந்த அண்ணங்காரன் என்ன பதில் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி உங்க ப்ராஸ்பெக்ட் கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிந்து இந்த கேள்விக்கான விடை இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல நிறைய ப்ராஸ்பெக்ட்டுக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அத ஏத்துக்க நம்ம மனசு தயாரா இல்ல. அந்த விஷயம், அந்த உண்மை என்னங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணங்காரன் என்ன பதில் சொல்லியிருப்பான்? டெத் அப்படின்னு அவன் சொன்ன பதில். மரணம்.
மரணம் என்பது எல்லோருக்கும் வரும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதானே. ஆனா அந்த டெத்தை ஏத்துக்கொண்டு செயல்படக்கூடிய மனப்பான்மை யாருக்குமே இருப்பதில்லை. வரும்போது பார்த்துக்கலாம், நமக்கு அதெல்லாம் வராது, இப்போ உடனேலாம் வராது, நம்ம நினைக்கும் போதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். இத ப்ராஸ்பெக்ட் சொன்னார்னா நம்ம அதுல இருந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ப்ராஸ்பெக்ட் சொல்ல தவறினார்னா அந்த அண்ணங்காரன் சொன்ன விஷயத்தை அவருக்கு சொல்லி நம்மளுடைய நோக்கத்தை அவருக்கு புரிய வைக்கலாம். இதுதான் இந்த வார பகுதியோட விற்பனை ரகசியம். நண்பர்களே, இதோட கூடுதலா இன்னொரு டிப்ஸும் தாரேன். குழந்தைகள் உள்ள பெற்றோரை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். அந்த பெற்றோர் ஏதோ ஒரு ரீசன்னால போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன். அந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு பாலிசி எடுப்பதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ உள்ள பிரச்சனையை சொல்லிக்கிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அவரை எப்படி உடனே செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் அவர்கிட்ட கேளுங்க. உங்க குழந்தையோட கல்லூரி ஃபீஸ, காலேஜ் ஃபீஸ 4 வருட இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இப்ப உங்க குழந்தை பிறந்திருக்குது, இன்னும் 17 வருஷம் இருக்கு உங்க குழந்தை காலேஜ் போறதுக்கு, 17 வருஷம் இன்ஸ்டால்மெண்டா கட்டுறதுக்கு பிரியப்படுறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? காலேஜ் படிக்கும்போது, அதாவது உங்க குழந்தை காலேஜ் போகணும் அப்படின்னா 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ படிக்கும். அப்படி படிக்கும்போது அந்த ஃபீஸ கட்டணும் அப்படின்னா சுமை எவ்வளவு பெருசா இருக்கும். வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் இருக்கு அப்படின்னா 6 லட்சம் 5 லட்சத்தை 5 வருஷமா நீங்க கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டி வரும். அதே 30 லட்சத்தை 17 இன்ஸ்டால்மெண்டா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க கட்டணும் அப்படின்னா இப்ப இருந்தே துவங்குனீங்க அப்படின்னா உங்க குழந்தையோட காலேஜ் ஃபீஸ 17 இன்ஸ்டால்மெண்டா கட்டுற மாதிரி தானே அது அப்படிங்கிறத புரிய வைக்கலாம் நண்பர்களே. இந்த போஸ்ட்போன் பண்ணக்கூடியவங்களை நம்ம வலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் என்னன்னா, சிம்பிள் கேள்வி கேளுங்க. உங்க குழந்தையோட காலேஜ் ஃபீஸ 4 வருஷத்துல கட்ட விரும்புறீங்களா? இல்ல 17 இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சு கட்ட விரும்புறீங்களா? எது உங்களுக்கு லாபம், எது உங்களுக்கு சுலபம் அப்படின்னு கேளுங்க. மீண்டும் இதுபோல் மேலும் பல ரகசியங்களை வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. நன்றி நண்பர்களே, வணக்கம்.